நாங்க வந்தது தெளிவாய்க்கிறணும். ஒவ்வொரு தடவை இந்த கேள்வி எழுப்பக்கூடாது. ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல. நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள், கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. இந்த கட்டடத்தை தகர்த்து விட்டு புத்தம் புதிதாக ஒரு மாற்று கட்டடத்தை கட்ட வந்தவர்கள். அதைத்தான் இளைய புரட்சியாளன் பகத்சிங்களுக்கு கற்பிச்சிருக்கான். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறான். அதை செய்ய வந்த பிள்ளைகள். நீங்க இந்த மது, மதம், சாதி, போதை, இந்த ஏழு, பசி, வறுமை, பட்டினி, ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அடக்குமுறை, இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் படைக்கணும்னா அது புரட்சியால மட்டும்தான் முடியும். அந்த மகத்தான மக்கள் புரட்சிக்கான பணியை தொடர்ந்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுல போய் நீங்க ஆனா அவரோட சேர்ந்துருக்கணும், இவரோட சேர்ந்துருக்கணும். உங்களுக்கு எல்லாம் என்ன ஒன்னாத்தி பார்ட்டியாக்கி என்னையும் ஜோலியை முடிச்சு விட்டுறணும்னா நீங்களும் 10-12 வருஷம் ஆசைப்படுறீங்க. நானும் சிக்காம ஓடிட்டுறேன். நான் என்ன இங்க இருக்க ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் வச்சிருக்கீங்களா? அப்படி ஆள் நினைச்சிருக்கீங்களா? உலக நாடுகள்லாம் எழுத்த போதும் ஒரு ஆளா இந்த சண்டை செஞ்ச தலைவனின் பிள்ளை நாங்க. விடுங்க, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை. கூட்டணி வச்சு 10 சீட்டு வென்றுட்டேன். வென்று போய் என்ன பண்ணுவேன்? வென்று போய் இன்னும் எங்க முன்னவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? ஏதாவது பேசுவாங்க, அவை குறிப்புல இருந்து நீக்குங்கம்பாங்க. அதுக்கு வெளியிலதே பேசிடலாம். மக்கள் மன்றத்துல பேசவே மகத்தான செய்திகள் கோடி இருக்கு. அங்க போய் என்ன போய் சாணியை தட்டலாம் வேணா. அது வந்து எங்களுடைய அண்ணனுடைய கருத்து. பரவாயில்ல, அது எங்க அண்ணனுடைய கருத்து. அந்த கருத்தை நான் மதிக்கிறேன். ஆனா அதை ஏற்கல. விட்டுருங்க, வேற ஏதாவது பேசு. நான் பேசுற அரசியல் இருக்குல்ல, நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல் 2006, 2004, 2005 காலகட்டங்கள்ல இதையெல்லாம் எனக்கு கற்பித்த பேராசான் யாரு தெரியுங்களா? யாரு? இப்ப கைகட்டி இருக்கல, இதே மாதிரி எங்க அண்ணன் அங்கே பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்து இருந்த பையன் தான் நான். புரியுதா? அதனால அதை விட்டுறணும். அந்த இடத்துக்கு போக கூடாது. எனக்கு வந்து நான் எதிரியை கருவுல இருக்கும்போதே குறிச்சிட்டேன், இவனை தான் நான் ஒழிக்கணும்ட்டு. அப்புறம் இது உங்க அண்ணன் இப்படி பேசுறாரு, அவர் பேசுறாரு. அது எங்க அண்ணன் கருத்து. சரி, அவ்வளவுதான், விட்டு போயிடணும். வேற ஏதாவது கேளுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.